வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது கன்னி ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் காணவிருக்கிறோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, மாத கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில், உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவானுடைய இன்னொரு வீட்டில் மிதுனத்தில் மிக பலமாக இருக்கிறார். உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் இருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியிலே சூரிய பகவான் இருந்துவிட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான சிம்மத்துக்கு வருகிறார். ஆனாலும் அந்த இடமாகப்பட்டது அவருடைய சொந்த வீடு, ஆட்சி வீடாகும். இப்படி இருக்கின்ற நிலையில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இதுவரை உங்களுக்கு விரயத்தில் ராகு பகவான் இருந்து பல்வேறு விரயங்களை கொடுத்தவர் 11ஆம் இடமான கடகத்துக்கு பயிற்சியாகின்றார் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. அதன் பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்கப் போகிறது. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிக சிறந்த ஒரு இடமாகும். கூட உங்களுடைய ராசிக்கு ஜென்ம பகையான செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக 3 மற்றும் 6, 10, 11 போன்ற இடங்களிலே செவ்வாய், ராகு, சூரியன், சனி போன்றவர்கள் இருப்பது சிறந்ததாகும். இப்பொழுது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் 1.5 வருடம் இருக்கப் போகிறார். மிக சிறந்த வெற்றி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். எனவே ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பிறகு உங்களுக்கு ராகுவால் இந்த மாதம் மிக சிறந்த வெற்றி எல்லாம் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 11ஆம் இடமென லாபஸ்தானத்துக்கு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு முதல் யோகக்காரகன். சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு யோகக்காரகன். அப்படி இருக்கின்ற நிலையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை கொடுப்பார். 11ஆம் இடத்திலே ராகு, 10ஆம் இடத்திலே சுக்கிரன், அதே போன்று 3ஆம் இடத்திலே சனி. இப்படி கிரக நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருக்கின்றார். குரு பகவான் ஜென்ம ராசியிலே இருப்பது நல்லதல்ல. ஆனால் செப்டம்பர் 12ஓடு அவர் குரு பெயர்ச்சியாக போகிறதுனால் கடைசி ஒரு மாதம் அவர் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். ஜென்ம குரு வனவாசம் என்று கூறுவார்கள். அப்படி இருக்கின்ற நிலையிலே உங்களுடைய ராசியில் இருக்கின்ற குரு பகவான் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் செய்ய மாட்டார். கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வருகின்ற கேது பகவான், அதாவது ஆகஸ்ட் 18 முதல் மகரத்துக்கு வருகின்ற கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்திலே ஈடுபடுத்துவார். எனவே இறை வழிபாடு செய்வதன் மூலம் கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். இப்படி கிரக நிலைகள் எவ்வாறு சுபமாக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் இருக்கின்றார். எனவே விரயஸ்தானத்தில் புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் இருப்பதினால் தனவரவு கொடுத்தாலும் அதை ஒரு வகை விரயத்தை கொடுப்பார். ஆனால் புதன் பகவான் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று ஒரு மரமொழி இருக்கிறது ஜோதிடத்தில். மறைந்த புதன் நிறைந்த தனம். அப்படி பார்க்கின்ற வகையிலே மறைகின்ற இடத்தில் இருக்கின்ற 12ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான் உங்களுக்கு தனவரவை கொடுப்பார். ஆனால் விரயத்தையும் கொடுப்பார். எனவே நீங்கள் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதாவது முதலீடு செய்வது, ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு செல்வது, இல்லை சுப காரியங்களுக்கு முதலீடு செய்வது, இல்லை சுப பொருட்களை வாங்குவது, நல்ல பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, இப்படி உங்களுடைய செலவினங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வதன் மூலம் அவற்றை நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் லாபமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலீடு என்று பார்க்கின்ற பொழுது நாம் செய்கின்ற முதலீடு செலவாகப்படுகிறது. ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்கின்ற பொழுது அதை நமக்கு பிரதிபலன்களாக நல்ல விஷயமாக நமக்கு நடைபெறும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சிம்மத்தில் இருக்கிறார். மேலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுகிறது. இது புதன் ஆதித்ய யோகம். எனவே சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு நல்ல விஷயத்திலே முதலீடு செய்ய வைக்கும். மேலும் புதிய பொருட்களை வாங்க தூண்டும். அரசாங்க வகையிலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்.
எனவே இதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு யோக அமைப்பை தெரிகிறது. சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் வருகிறார். அங்கு வருகின்ற பொழுது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. இது பிருகு மங்கள யோகம் என்று கூறுவார்கள். பிருகு என்பது சுக்கிரன், மங்களன் என்பது செவ்வாய். இப்படி 2 பேருடைய சேர்க்கையாகப்பட்டது லாபஸ்தானத்தில் இருப்பதினால் அது ஒரு மிக சிறந்த ஒரு யோக அமைப்பு. எனவே ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை ஒரு மிக சிறந்த ஒரு நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்திலே நீங்கள் ஏதாவது புதிய முதலீடு செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இவை முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக ராகுவை இதுவரை பார்த்து கொண்டிருப்பதால் ராகுவால் பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மை செய்யவில்லை. பொதுவாக சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னமாகப்பட்டது எவ்வாறு இருக்கிறது, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், அந்த லக்னத்துக்கு கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, எந்த திசை நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசியிலே உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். எனவே இந்த 3 நட்சத்திர தசைகள் என்று பார்க்கின்ற பொழுது தக்க வயதிலே உங்களுக்கு மத்தியம வயதிலே ராகு தசை, குரு தசை நடக்கும். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இந்த ராகு தசை, குரு தசை மற்றும் சனி தசையாகப்பட்டது எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராகுவானவர் சூட்சும கிரகம். அந்த ராகுவானவர் நல்ல நிலைமையில் இருந்தால் 18 வருடம், அந்த 18 வருடமும் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்பார்கள். மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்கும். ஆனால் ராகு கெட்டு போயிருந்தால் ராகுவும் கெடுப்பார். எனவே ராகுவை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதற்குரிய பீஜ மந்திரங்களில் கூறுவதன் மூலம் ராகு தசையாகப்பட்டது மிக சிறந்த தசையாக உங்களுக்கு. ஏனென்றால் வரப்போகின்ற குரு பெயர்ச்சி மிக சிறந்த பெயர்ச்சி, மேலும் ராகு பெயர்ச்சியும் மிக சிறந்த பெயர்ச்சி. 11ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். இப்படி இருக்கின்ற நிலையிலே உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது தான் துல்லியமாக 100% பலன்களை எடுத்து கூறும். அப்படி இருக்கின்ற நிலையிலே நீங்கள் ஒரு தகுந்த ஜோதிடரும் சென்று உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே ராகுவானவர் எப்படி இருக்கிறார், குருவானவர் எப்படி இருக்கிறார், சனியானவர் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதிலே எந்த புத்தி நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை எப்படி வலுப்படுத்துவது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பற்றீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்கும். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த மாதமாகவே தென்படுகிறது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன். சுக்கிர பகவான் மிக பலமாக உங்களுடைய ராசியாதிபதியான புதனுடைய வீட்டில் இருப்பதால் மிக சிறந்த பலன்கள் 21ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் பிறகும் அவர் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். சந்திரனுடைய வீடு, சுபருடைய வீடு. அங்கு வருகின்ற பிறகு ராகுவும் சுக்கிரனும் சேருகிறார்கள். 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு உங்களுக்கு கடகத்துக்கு வந்து வருகிறார். 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் கடகத்துக்கு வருகிறார். அப்பொழுது உங்களுடைய ஸ்தானத்துக்கு யோகக்காரன சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்க்கை பெறும்போது இல்லறத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அதை முறையாக பண்ணுங்கள். ஏனென்றால் ஒரு மாதமாவது ராகுவும் சுக்கிரனும் ஒன்றாக இருப்பார்கள். பொதுவாக ராகுவானவர் யாரோட வீட்டில் இருக்கிறாரோ, யாரோடு சேர்க்கை பெறுகிறாரோ அதன் அடிப்படையில் தான் செயல்படுவார். அப்படி இருக்கின்ற நிலையில் ராகுவானவர் சுக்கிரனை ஈர்க்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே சுக்கிரனை வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை தினம் மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லுங்கள். சுக்கிரனுடைய வழிபாடு முறைகள் செய்யுங்கள். சுக்கிரனுக்குரிய பீஜ மந்திரங்களை சொல்லுங்கள். அவருக்குரிய காயத்ரி மந்திரங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லுகின்றவர் சுக்கிரன் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்வார். ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். எடுக்கின்ற செயலிலெல்லாம் லாபம் அடைய வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்தான் பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி லாபத்தில் வருவதால், அதாவது 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தான், நாம் பெறுகின்ற பாக்கியம். அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் வருவதால் பாக்கியமே லாபமாக அடையப் போகிறீர்கள். ராகுவானவரும் சேர்க்கை பெறுவதால் ராகுவால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இந்த ராகு தசையிலே உங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்கிறது என்றால் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7 கூறுவர் என்றாலும் அவர் ஜென்மத்தில் இருப்பதாலும் செப்டம்பர் 12 மாறுகிறார். எனவே குருவானவர் உங்கள் ராசிக்கு கெட்டவரும் அல்ல, நல்லவரும் அல்ல. ஆனால் கேந்திராதிபத்திய தோஷம் குரு பகவானுக்கு இருக்குது. 4 மற்றும் 7ஆம் இடத்துக்கு சுபகிரகங்கள் வந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷம். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்திற்கு குரு பகவான் நல்லவாக இருந்து விட்டால் அவர் நன்மையைத்தான் செய்வார். எனவே ராகுதசையானதும் குருதசையானதும் எவ்வாறு இருக்கிறது என்பது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் நாம் துல்லியமாக சொல்ல முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் நானும் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து எந்த திசை எப்படி நடக்கிறது அப்படி என்பதை பார்த்து தசாபுத்தி அந்திரம் எவ்வாறு இருக்குது என்பதை பார்த்து நானும் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன், கோச்சார பலம், பொதுவான பலன். ஆனால் இனி நாம் துறை ரீதியாக பார்க்க போகிறோம். முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கன்னி ராசி வியாபாரி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு வியாபாரத்தில் கொடுப்பார்.
ஏனென்றால் அவர் தர்மாதிபதி அல்லவா. பொதுவாக தர்மம் என்பது 9ஆம் இடம், கர்மம் என்பது 10ஆம் இடம். இவங்க இருவரும் சேர்க்கை பெற்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. முதன்மையான யோகம் யோகங்களில். அப்படி இருக்கின்ற நிலையில் 9ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடத்தில் இருப்பது மிக பலம். எனவே சுக்கிரனால் உங்களுக்கு வியாபாரத்திலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆனால் வியாபாரம் என்பது கலையிலும் இருக்கிறது இல்லையா. அந்த துறையில் இருப்பவர்கள் வியாபாரிகளாக இருந்தால் அந்த துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி. எனவே இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதி விரயத்தில் இருப்பதனால் நீங்கள் செலவினங்களை ஜாக்கிரதையாகவும் சிக்கனமாகவும் செலவிடுவதால் சேமிப்பு அதிகப்படுத்தலாம். ஆனால் புதன் பகவான் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பதனால் உங்களுக்கு தனவரவை நிறைய கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானும் மிக சிறந்த வெற்றிகளை கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது ஐடி துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். ஐடி துறையை சேர்ந்த நண்பர்களே, இந்த மாதம் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பார். ஆனால் வித்தைக்காரகனான புதன் பகவான் விரயத்திலே இருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியிலே ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். ராகுவும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுடைய துறையிலே கொடுப்பார். ஐடி துறையில் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுப்பார். இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுவானவர் 11ஆம் இடத்துக்கு போன பிறகு மிகப்பெரிய வெற்றி எல்லாம் ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும். அயல் நாட்டுக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இருக்கின்ற துறையிலே மேல் பதவிகள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முறையாக நீங்கள் சனீஸ்வரனையும் ராகுவையும் வழிபட்டீர்கள் என்றால், ராகுவானவர் எவ்வாறு வழிபட வேண்டும் என்றால், நீங்கள் புதன்கிழமை தோறும் ராகுவை வழிபட வேண்டும். ராகுக்குரிய கிழமான 12:1 அப்பொழுது நீங்கள் ராகுவை நினைத்து வழிபட வேண்டும். ராகுக்குரிய ஸ்லோகங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது ராகுவானவர் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். 3ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருப்பதனால் உங்களுடைய துறையான ஐடி துறையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எல்லாம் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார். இவ்வாறு இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாகவே தெரிகிறது. நான் ஐடி துறையை சேர்ந்த நண்பர்களே, கன்னிராசி நண்பர்களே, இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் மற்றும் சூரியன் இருப்பதனால் மிக சிறந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களிடம் நட்புறவு பாராட்டுவார்கள், நன்மைகள் செய்வார்கள். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் அவர் அங்கு ஆட்சியாக இருப்பதனால் நீங்கள் உங்களுடைய மேலதிகாரம் உங்களுடைய நட்புறவு இருந்தாலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் விதண்டாவாதம் செய்யாமல் இருங்கள். ஏனென்றால் அவர் உங்களோட நட்புறவு பண்ணுவார். நீங்கள் அவரும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யும்போது அந்த நட்பு முறையே நிறைவேறலாம். எனவே நீங்கள் 17ஆம் தேதிக்கு பிறகு சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு பார்க்கின்ற போதில் 11ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவானும் மிக சிறந்த நன்மைகளை ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்த பிறகும் உங்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் இருக்கும். தற்பொழுது பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, திருமணமான பெண்களுக்கு ஜென்மத்திலே ராகு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே மிக பலமாக இருப்பதனால் அவர்தான் கலத்திரக்காரகன் மற்றும் குடும்பக்காரன். உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் 10ஆம் இடத்தில் இருக்கார். 2க்கு அது 9ஆம் இடம். அப்படி அந்த 2க்கு பாக்கிய ஸ்தானத்திலே அவர் இருப்பதினால் சுக்கிர பகவானால் உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சுமூகமான ஒரு சூழ்நிலையை நிலவும். எனவே சுக்கிர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். குரு பகவான் மிக விரைவில் மாறவிருப்பதால் குடும்பஸ்தானத்துக்கு வந்த பிறகு மிக நல்லதை செய்ய வேண்டும். எனவே அவர் இப்பொழுதே ஆயத்தமாயிடுவார், அடுத்த மாதம் போக போகிறோம்ட்டு. எனவே ஆகஸ்ட் மாதம் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும். நீங்கள் வேலை பார்ப்பவர்கள் என்றால் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவானாலும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை நிலவும், வெற்றிகளும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவரான செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் அது உபசயஸ்தானம் என்பதனால் வெற்றிகளே தான் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் என்றால் மிக விரைவில் உங்களுக்கு குருபலன் வர இருக்கிறது. இருந்தாலும் கலத்திரக்காரகன் என்பவர் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் மிக சிறந்த பலமாகும். எனவே நீங்கள் இந்த மாதமே முயற்சியை ஆரம்பிக்கலாம். அப்படி முயற்சித்தால் அதுவும் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். எனவே திருமணமாகாத பெண்களுக்கு இந்த மாதம் அதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவானால் உங்களுக்கு மிக சிறந்த வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகக்காரகன் என்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும். மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கல்விக்காரகனான புதன் பகவான் உங்களுடைய ராசியாதிபதி. அவர் விரயத்தில் இருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியில் ராகுவோடு இருக்கிறார். எனவே கல்வியிலே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நாட்டமாகவும் இருக்க வேண்டும். இறை வழிபாடின் மூலம் நீங்கள் அதை சரி பண்ண முடியும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு மாறிவிடுகிறார். மிக சிறந்த இடத்துக்கு வருகிறார். புதன் பகவான் மாதம் முழுவதும் விரயத்தில் தான் இருக்கிறார். எனவே அவரை நீங்கள் வழிபட வேண்டும்.
பெருமாளை வழிபடுவதன் மூலம் புதனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக திருவோண நட்சத்திரம் வருகின்ற பொழுது நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் மிக சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். விரதம் இருக்கிறோமோ இல்லையோ அவருடைய கோயிலுக்கு சென்று அவரை வழிபடுவதன் மூலம் திருவோண நட்சத்திரம் அன்று வழிபடுவதன் மூலம் பெருமாளின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே கன்னிராசியை பொறுத்தவரை புதனுக்கு அதிக்கடவுள் யார் என்று பார்த்தால் பெருமாள். அவரை வழிபடுவதன் மூலம் மிக சிறந்த வெற்றிகள். விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறந்த வழிபாடு. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களே, கன்னிராசி கலைத்துறை சேர்ந்த அன்பர்களே, 10ஆம் இடத்திலே இருக்கின்ற சுக்கிர பகவான் கலைக்காரகன். மிக சிறந்த இடத்திலே அவர் இருக்கின்றார். மிக சிறந்த வெற்றிகளெல்லாம் அவர் கொடுப்பார். 9ஆம் இடத்துக்குரியவர் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மிக சிறந்த பலம். அவருக்கு யாருடைய கெட்ட பார்வையும் இல்லை. எனவே இதுவரை அவர் சனியோடைய பார்வை பெற்றிருந்தவர் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியோடைய பார்வையிலிருந்து விலகி இருக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான சுக்கிர பகவான் மிக சிறந்த வெற்றிகளை எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார். புதிய பட வாய்ப்புகள், புதிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். எழுத்தாற்றல் மிக்க நீங்கள் புதன் பகவானின் அருளால் 12ஆம் இடத்தில் மறைந்த புதன் இருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்தாலும் பொதுவாகவே உங்களுக்கு எழுத்தாற்றல் கலையாற்றல் இருக்கும். எனவே புதன் பகவானால் உங்களுக்கு கெடுபல் பெரிதாக இருக்காது. ஏனென்றால் கலைக்காரகன் சுக்கிர பகவான் அவருடைய வீட்டிலே புதனுடைய வீட்டில் இருப்பார். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு யோகத்தையே கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல மாதமாகவே தென்படுகிறது. அரசியல் துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, அரசியல் காரகனான சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே மிக பலமாக இருக்கிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கையாகப்பட்டது ஒரு வகையிலே யோகம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவரும் 8ஆம் இடத்துக்குரியவரும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வகையிலே யோகமான நிலை தான். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை முற்பகுதியிலே சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ஆட்சியாகிறார். அங்கு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையாகப்பட்டது புதன் ஆதித்ய யோகம். உங்களுடைய ராசியாதிபதியும் சூரியனும் சேர்க்கை பெறுவது ஒரு வகையிலே யோகம். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை முற்பகுதியிலே நன்மைகளும் பிற்பகுதியிலே கலவையான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை நான் சொன்னது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் என்பது 30% தான். துல்லியமாக 100% அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து தான். எனவே ஜனன ஜாதகத்திலே கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, எத்தனை கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறது, எந்தெந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு, இல்லை சமநிலை பெற்றிருக்கிறதா, இல்லை நீச்சம் பெற்றிருக்கிறதா, பகை வீட்டில் இருக்கிறதா, இப்படி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அது ஜனன ஜாதகத்தில் இருக்கிறதை பொறுத்து தான். கோச்சாரத்தில் எல்லா கன்னிராசிக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க ஜனன ஜாதகத்தில் எந்த தசையில் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் முழுமையான பலன்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல கிரகநிலை திசைகள் நடக்கிறது என்றால் அவற்றை நாம் கோச்சாரத்திலே எந்தவித கிடைக்கணும். ஆனால் பொதுவாக உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே தென்படுகிறது. மேலும் முழுமையான நாம் பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிக்கு நாம் இந்த மாதம் எடுக்கலாம். புதிய வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இல்லை புதிய முதலீடு செய்யலாம் என்று கொள்வது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். எந்த திசை நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது, இந்த புத்தியிலே நாம் புதிய முயற்சிகள் செய்யலாமா, புதிய உத்தியோகம் செல்லலாமா, புதிய வேலைவாய்ப்புக்கு தேடலாமா, இல்லை புதிய இடத்துக்கு நம்ம தொழில் தொடங்கலாமா, இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரு முக்கியமாக உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் விடை கொடுக்கும். கோச்சாரம் விடை கொடுக்க. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் சென்று நீங்கள் ஆராய்ந்து கொள்வது நல்லது. நீங்கள் என்னிடம் காட்ட விரும்பினால் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து எவ்வாறு நடக்கிறது திசை, எவ்வாறு நடக்கிறது புத்தி, அவற்றை வலுப்படுத்துவது எப்படி, அதற்குரிய மந்திரங்கள் என்ன சூற வேண்டும், இவ்வாறு இருப்பதை பார்த்து நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்வேன். எந்த எந்திரத்தை நாம் வைத்துக்கொள்வது, பொதுவாக சின்ன வகை எந்திரத்தை நம்ம ஷட்பையிலையோ மணி பர்ஸ்லையோ வச்சுக்கலாம், இல்லை பெரிய எந்திரங்களை வச்சுக்கலாம். இப்படி வைக்கின்ற பொழுது நாம் போகின்ற இடமெல்லாம் வெற்றிகள் நம் கூடயே வரும். அதே இடத்திலே நம்ம எந்திரத்தை வைத்துக்கொள்வதால் பலவிதமான மந்திரங்களை அதுக்கு கூறுவதால் மிக சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்பிலே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் இருப்பது சென்னையிலே. எனவே சென்னையிலே இருக்கின்ற நேயர்கள் என்னை சந்திக்க விரும்பினால் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை நீங்கள் நேரிலே உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். மேலும் வெளியூர் இருக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்றால் ஸ்கைப்பிலேயோ இல்லை ஃபோன்லேயோ என்னை நீங்கள் வீடியோ சேட்லேயோ தொடர்பு கொண்டு பலன்களை நேரிலேயே கேட்டுக்கொள்ளும். அதாவது தொடர்பில் இந்த வகை தொடர்பிலே நம்ம பலன்களை தெரிந்து கொள்ளலாம். எனவே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளால் என்னை நீங்கள் இந்த அலைபேசிகளை அழைக்கலாம் என்று கூறி எல்லாம் வல்ல குருவும் சித்தர்களும் நமக்கு நன்மைகளே செய்வார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.